தப்பு பண்றவங்க மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் ஒரு பேரை எழுதி வச்சேன். ஆனா அந்த அக்கிரமக்காரங்களை அழிக்கிறதுக்கு நீ ஒரு நிஜமான ஆளையே அனுப்பி வச்சிருக்க. யார் அந்த வேலாயுதம்? நம்பர் தான் வேணாமான்னே தெரியல. இதை பாரு முருகா, எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. என்னைக்குமே ஒரே பேச்சு தான், ஒரே மூச்சு தான். ஏன் கட்சி ஜெயிக்கணும். எந்த கட்சின்னு கேட்குறியா? ஏன் தங்கச்சி. அவ வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கணும். அவளுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் அபேஸ் பண்ண ஒரு புது பிளான். உயர் திரு மேனேஜர் உடையப்பன் அவர்களுக்கு எதிர்பாராத விபத்தில் சிக்கி எனது கால்கள் உடைந்து விட்டதால் இந்த கடிதம் கொண்டு வரும் ஸ்பீட் அவர்களிடம் என் சீட்டு பணம் 15 லட்சத்தையும் தந்து உங்கள் கௌரவத்தை உயர்த்தி கொள்ளுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வேலை இன்னைக்கு காலி உன் காலே. கவலைப்படாத, எல்லாரும் உன்னை ஆய் போர்த்து தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நானு பணக்காரன ஆய் போர்த்து யூஸ் பண்ண போறேன். பழம் நழுவி பால்ல விழுன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? இதுக்குன்னே கோயிலுக்கு வரானுங்க இடியட்ஸ். மண்ணில் உண்ட பண்ண தட்டுற மாதிரி இந்த தட்டு தட்டுறான். பின்னாடி குங்குமம் ஒட்டி இருந்துங்க, அதாங்க தட்டி விட்டேன். என் கை எங்க பட்டது எனக்கு உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அப்படியே அந்த கையச்சோட வெளியே போனீங்கன்னா ஊருக்கே தெரியும்ல. எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்க. வெரி குட், யூ கேன் ஜாயின் டுடே. சார், வேலாயுதத்தை பத்தி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, தட்ஸ் a hot news today. Go ahead. Yeah. சேனலுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. பார்த்து நடந்துக்கமா. அப்புறம் வேலை பணத்தை எடுத்தோன்னு என்ன பிளானு? தங்கச்சிக்கு நகை எடுக்கணும், புடவை எடுக்கணும், கட்டில் பீரோலாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பணத்தை நான் எடுக்கணும். இது இங்க இருந்து எடுக்கணும்ப்பா. அது சொன்ன உட்கார உட்கார. நோ ப்ராப்ளம். இதே ஒரு பையன் உங்க மடியில உட்கார்ந்திருந்தா கையோமையோன்னு கத்தி கலவரம் பண்ணிருப்பீங்க. பாத்தீங்களா பசங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மைன்னு? உட்காரும் போது பார்த்து உட்காரணும். உட்காருங்க. இதுக்குதான் உட்காரும் போது பார்த்து உட்காரணும். புடிங்கிறாத, மொத்த காத்தும் புஷ்ஷுன்னு போயிடும். நான் பக்கத்துல போய் பஞ்சர்களை பேட்ச் போட்டு வந்துடுறேன். சார் சார் சார், அது எங்களுது சார், இங்க வச்சுட்டு போங்க. யோ, பொறுப்பு புரியல. திருடி நான் போறாங்க, கூட்டிட்டு வந்து தரேன். போயா சார், உங்க செக் ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க சார். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? தங்கச்சி கல்யாணம், அவ பேர்ல சேர்த்து வச்ச பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க தம்பி. இப்பெல்லாம் பெத்த ஆத்தா பண்ணி சுமையா நினைக்கிறாங்க. இந்த காலத்துல உங்கள மாதிரி பிள்ளைய கூட இருக்காங்களா? நீங்க? நான் என் மக பேர்ல 2 லட்சம் போட்டு வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கு தான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா இப்ப அதுக்காக எடுக்கலையா. மெட்ராஸ்ல என் மகளை ரொம்ப அவசரமா ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்ண தான் உயிர் பொழப்பான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ சாரிங்க. பரவாயில்லையா, எது எப்படியோ என் மக ஆபரேஷன் முடிஞ்சு அவர் நல்லபடியா எழுந்திருச்சான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்யா. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. சார், உங்களை எம்டி கூப்பிட்டாரு. ஓகே தம்பி, நீங்கள் நாளைக்கு வந்து செக் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் பணமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று செய்யுங்க, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் கேஷாகவே கொடுத்துட்றேன். சரிங்க. கரெக்டாக 12:30 மணிக்கு வெடிக்கும். என்ன இன்னைக்கு புதுசா வேட்டி? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் நம்ம கடையை தேடி வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. சார் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். அப்படியா? சென்னையில எங்களுக்கு எல்லாமே சார் தான். நன்றி தம்பி. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? என்ன சப்ப ஜோகி இப்படி சிரிக்கிறான்? காசு பத்திலாம் கவலைப்படாத, என்ன விலைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. அப்புறம் என்னாச்சு, ஊர்ல இருந்து வரும்போது மஞ்சள் பையோட வந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கடையோட கட்டப்பை இல்லாத வீடே இல்ல. மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் மிக்ஸி ரிப்பேர் பண்ண போனாலும் உங்க கடப்பை தான் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் இந்த வருஷம் விளம்பரத்துக்கு எந்த நடிகை? அதெல்லாம் தெரியும். பிரம்மாண்ட சிரிப்பையா. வேலை என்னப்பா வித்த கட்டுற மாதிரி எட்டி பாக்குற? என்ன பாது இப்படி இருந்து எப்படி எடுக்கிறது? வேலைக்காரி வப்பாட்டி மச்சிஞ்சு போட எடுக்கணும், எழுந்துச்சு போங்கடா. தங்கச்சி போட எடுக்கணும் மட்டும் தாங்க இருக்கணும். என்ன எல்லாரும் விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மால் வியாபாரம் பண்ணுவான். இது ஓகேவான பாரு. இந்த கலர் எனக்கு பிடிக்கலப்பா. இந்த கலரை பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஓகே. எப்படி மாமா மாமா காவிரிக்கா நான் எடுத்து போடவா? எப்படி இருக்கு? யார் எடுத்தா என்னடா? என் மருமகளுக்கு இத கட்டா குத்துவளுக்கு மாதிரி இருக்கும்டா. எவ்வளவு தம்பி இது? அவங்க கிட்ட தான் கேட்கணும். பெரிய மச்சான் நீ அக்கமா இல்ல மாமா
இங்க வா. என்ன சொல்லு. உள்ள வா மாமா. அதெல்லாம் முடியாது. முதல் தடவை சுடிதார் போட்டுக்கே. உனக்கு தான் காட்டணும் வா. வெளிய வந்து காட்டு. ஐயோ வா மாமா. மாமா. வா மாமா. வரேன்டி. வா. மாமா என்ன கொஞ்சம் பாரு மாமா. பார்த்துட்டேன். வேலை என்னப்பாச்சு? ஏம்பா கோவில்ல பின்னாடி தட்டினியா அந்த பொண்ணு இல்ல? ஆமாப்பா, அது நீங்க முன்னாடி பார்த்துட்டேன். அதுவும் சட்டை இல்லாம. இனி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு சொல்லவே முடியாது. ஹலோ அசிங்கமா இல்ல? இல்லங்க, நல்லதாங்க இருந்துச்சு. ஸ்டூபிட். அதுக்கு பின்னாடி கோயில பின்னாடி தட்டி நீ கதை அடிச்சு உள்ள வர. தெரியாம பண்ணிட்டாங்க. உன மாதிரி அல்ல சும்மா ஓடக்கூடாது. போலீஸ் சொல்லி பூட்டிக்கு பூட்டி தரடா. என்னங்க அப்படி நான் பெருசா பண்ணிட்டேன்? நீங்க வேணா பதிலுக்கு பாருங்க. நல்லா பாருங்க. பூட்டிக்கற. ஏன்பா வேலை நீ அங்க பார்த்ததும் இப்போ அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் ஒன்னாப்பா? ஆனா இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. எல்லாத்தையும் பில் போட்டுடலாமா? போட்டுடலாம். தங்கச்சிமா புடவை எவ்வளோமா? 12. வைதகினி 15. இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து ஓரமா வைங்க. 4 நாள்ல பணத்தோட வந்து வாங்கிக்கிறேன். கிளம்புமா, அடுத்த கடைக்கு போகணும். கிளம்பு. அப்போ நீ பாத்திர கடைக்கு வரல? பார்த்து வைக்கிறதுக்கா? நீ போப்பா வர. அணைச்சி பாத்திர கடை உங்க தம்பி கடைக்கு தான் போறோம். ஐயா வர்றையா. அந்த பெட்டி ஒருத்தர் மறந்து வச்சுட்டு போயிட்டாருனே. யாருமா? அந்த கண்ணாடி போட்டவரு. அட்டென்ஷன் லம்பா ஏதோ ஒன்று மாட்டுது. காம பிசாசு. இருந்துச்சு. வேட்டி அவுத்துறாதப்பா, இருப்பா தரம்பா. யாரோ மறந்து வச்சுட்டாங்க. அது நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்க. கரெக்ட்பா. கொடு, நானே கொடுத்துறேன். உங்க பெட்டி சார். யார் சார்? என்ன சார் வேணும்? உள்ள விடியா? உள்ள எல்லாம் விட முடியாது சார். அந்த வண்டியில வந்து அவர் உள்ள போனார்ல, ஆமா. அவர் இந்த பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. சார் உங்க பேர் என்ன சார்? வேலாயுதம். என்னாச்சு? ஓகே, இன்னும் 10 செகண்ட்ல வெடிச்சிரும். சார் இந்த பெட்டியை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு. யாருயா? வேலாயுதம். வேலாயுதமா? ஓடுங்கயா. சார், இங்க ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு சார். ஏய், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சொல்லு. வேலாயுதமா? ஹலோ பாரதி, அடுத்து ஒரு சென்சேஷனல் நியூஸ். என்ன சார்? கோடிக்கணக்கான கள்ள நோட்டை பதுக்கி வச்சிருந்த ஒரு குடோனை வேலாயுதம் பாம்பு வச்சு அழிச்சிட்டான். வேலாயுதமா? ஐயா, வேலாயுதத்தை நேர்ல பார்த்தவன் ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கான். அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா சார். எவ்வளவு ட்ரை பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. தம்பி பேர் தாமா வேலு. அன்னைக்கு சிட் ஃபண்ட்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல. உங்க தங்கச்சி கல்யாணம் ஆன? ஆமா, இன்னும் 10 நாள்ல. அது வரைக்கும் நான் இருப்பனோ இல்லையோ? அப்படிலாம் எதுவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா படுற கஷ்டம் வீண் போகாது. ஏய், வேலாயுதத்தை பாத்தியா? அவன் எப்படி இருப்பான்? சொல்லு. யார் அவன்? சொல்லு. யார் அவன்? வேலாயுதத்தை காட்டுறான்னா வேல்முருகனை காட்டுறான்.